ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சேனக்கிழங்கு மிளகூட்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, புளி சிறிதளவு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கல்லுப்பு, மிளகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலையை ஒரு கை எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். தேங்காய். இதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். கடாயில சேனக்கிழங்க போடுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் ஊற்றிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றினா போதும். நாக்கில் அரிக்கும், அதை அந்த அரிப்பு எடுக்கிறதுக்கு தான். அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப பச்சை வேர்க்கடலைய ஊற வச்சதையும் இதுல போட்டுடலாம். சேனக்கிழங்கு வெந்துட்டு இருக்கு. வேற ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். மிளகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நம்ம காரத்துக்காக வேற எதுவும் சேர்க்கல. பச்சை மிளகா, மிளகாத்தூள், வரமிளகாலாம் இந்த மிளகு தான். அதனால அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு இன்னும் கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், நல்லா வாசனையா இருக்கும். தேங்காய் போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வறுக்கணும். தேங்காயில உள்ள ஈரத்தன்மையெல்லாம் அடங்குற அளவுக்கு. நல்லா வறுபட்டு இருக்கு. அதை மிக்சியில் எடுத்து வச்சுட்டேன். அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. வெந்திருக்க சேனக்கிழங்குல அரைச்சதை நம்ம இதை போடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்ல மிளகு வாசனையோட சூப்பரா இருக்கு. வேற ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி
கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வறுபட்டதும் இதில் பெருங்காயம் போடுங்க. இதை நம்ம தாளித்து வச்சதை இந்த பெருங்காயத்து மேலே அதை ஊற்றிடலாம். அந்த பெருங்காயம் அந்த எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வாசனையாக இருக்கும். சேனைக்கிழங்கு மிளகூட்டல் தயாராகிடுச்சுங்க. சூப்பராக சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.